அரசர் என்ன செய்யறாரு, வேட்டைக்கு போறார். போகும்போது ஒரு இடத்துல தங்குறார். அங்க வந்து அது அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு சின்ன கிராமம். அங்க அவருக்கு அரண்மனையிலிருந்து கொண்டு வரப்பட்ட உணவுகள் பரிமாறப்படுகிறது. அப்ப அதை பாக்குறார். அதுல கொஞ்சம் அப்பதான் தெரியுது உப்பு குறைவா இருக்கு அப்படின்னு. சரின்னு அவர் உடனே என்ன செய்யறாரு ராஜா, பக்கத்துல இருக்கிற சேவகனை அழைத்து ஒரு குதிரையை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு போ, கொஞ்சம் உப்பு எடுத்துட்டு வா, சாப்பாட்டுல கலந்து ஒழுங்கா சாப்பிடலாம் அப்படின்னு. அப்போ அருகில் இருக்கிற அமைச்சர் சொல்றாரு, ராஜாவோட காதருகே வந்து, ராஜா இது மாதிரி கொஞ்சம் உப்புக்காக இங்கேருந்து அரண்மனைக்கு போகணுமா, இங்கேயே நம்ம வந்து பக்கத்துல இருக்கிற வீடுகள்ல கொஞ்சம் வாங்கிக்க கூடாதா, இதுக்காக அவ்வளவு தொலைவு நம்ம வந்து அனுப்பணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ராஜா நிமிர்ந்து பார்த்தார். பார்த்துட்டு, அமைச்சரே நீங்கள் சொல்வது சரிதான், கொஞ்சம் உப்பு இங்க வாங்கிக்கலாம் தான், ஆனால் மன்னனாகிய நான் சாப்பாட்டுக்காக கொஞ்சம் உப்பு பெற்றுக்கொண்டேன் என்று தெரிந்தால் நம்மோடு வந்திருக்கக்கூடிய பிற அரசு ஊழியர்கள் இந்த ஊரையே வாங்கி கொள்வார்கள் இல்லையா என்று சொல்றார். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு அப்படின்னா, ஒரு அரசனாக இருக்கிறவன், ஒரு தலைவனாக இருக்கிறவன் எவ்வளவு எச்சரிக்கையா, சிறிய விஷயத்துல கூட எவ்வளவு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று இந்த விஷயம் இதுல இருந்து தெரியுது. ஒரு தலைவனா இருக்கிறவன் வந்து லேசா ஒரு தப்பு பண்ணாலே போதும், அதை ஆதாரமா காட்டி அவர் கூட இருக்கக்கூடிய மற்ற அவருக்கு கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தப்பு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இத போய் நம்ம திருவள்ளுவர்கிட்ட கேட்கிறோம். அப்ப ஒரு சிறந்த அரசன் எப்படி இருக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர்கிட்ட போய் கேட்கிறோம். அவர் சொல்றாரு, அரண் இழுக்காது அல்லவை நீக்கி மரண் இழுக்கா மானமுடையது அரசு. அரண் இழுக்காது அல்லவை நீக்கி மரண் இழுக்கா மானமுடையது அரசு. அதாவது நீதி நெறியில் தவறாது நின்று குற்றங்களை போக்கி வீரத்தில் குறையாத பெருமை உடையவன் யாரோ அவன் தான் சிறந்த அரசன் அப்படின்னு சொல்றார். அப்போ ஒரு